எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பூவி சமையல். இன்றைக்கு ஹெல்த்தியாக டேஸ்டியாக நம்ம ஊர் பழைய ஸ்டைலில் வாழைப்பழ அடை தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும், வீட்லேயே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வரும். இதுலேயே குட்டீஸ்க்கு வெல்லம் சேர்த்தாமல் செய்யலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரெண்டுமே தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு பவுலில் 2 பெரிய வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை 1-2 ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் வெல்லம் எடுத்து கூடவே சேர்த்துக்கோங்க. உங்களோட வெல்லம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் அதை தண்ணி சூடு பண்ணி அதில் கரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. வாழைப்பழத்தையும் வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் உருக்குன நெய் நான் சேர்த்துருக்கேங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு பக்குவம் நல்லா தெரியுங்க. எனக்கு இதில் கொஞ்சம் அரிசி மாவு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால நான் கூடவே 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து கலக்கிக்கிறேன். இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நான் தண்ணியே இதில் யூஸ் பண்ணலிங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட எது இருக்கோ திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இதே மாதிரி குட்டீஸ்க்கு வறுத்த வால்நட் உள்ளே போட்டிருக்கேங்க. நான் இதில் வெல்லம் சேர்க்கலை, வெல்லம் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. அடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை நீங்கள் வாழை இலையிலையும் வச்சுக்கலாங்க. நான் என்கிட்ட வாழை இலை இல்லாததுனால பட்டர் ஷீட்டில் லைட்டாக நெய் தடவி அதுக்குள்ளே வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு மாவு உள்ளே வச்சு மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வச்சு மோல்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஷேப் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இட்லி தட்டில் லைனாக அடுக்கிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடான உடனே இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி 10 to 12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுங்க. உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட வாழைப்பழ அடை ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியே எடுத்து பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நம்ம வீட்லேயே சட்டுன்னு செஞ்சிடலாம், வெளியே வாங்க தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷன் டைம் ஒரு 5 minutes, ஸ்டீமிங் டைம் ஒரு 10 minutes. டோட்டலாக வீட்டில் செய்கிறக்கு 15 minutes தாங்க ஆகும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நோ அவன், நோ ஃபேன்சி ஸ்டஃப் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.